விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் ஊராட்சியில் 5க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வெள்ள நீர் புகுந்ததால் பொதுமக்கள் மீட்கப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் அமைக்கப்பட்டுள்ள முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அளிக்கிறார் செய்தியாளர் ஹரிபிரசாத். விவரங்கள். பெஞ்சல் புயல் விழுப்புரம் மாவட்டத்தில் தனது கோர தாண்டவத்தை காட்டியுள்ள நிலையில் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் வெள்ளத்தில் தத்தளிக்கக்கூடிய நிலையை தான் நாம் காண முடிகிறது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற பகுதியானது முண்டியம்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் முண்டியம்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட சாமியாடி குச்சிப்பாளையம் மற்றும் கொசப்பாடி மற்றும் முண்டியம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்கள் தங்கள் குடியிருப்புகளில் முழுவதுமாக மழைநீர் சூழ்ந்த நிலையில் அந்த பகுதியில் இருந்து பொதுமக்கள் எந்த ஒரு உடைமைகளும் இல்லாமல் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு தற்போது முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். குழந்தைகள் மட்டுமின்றி முதியவர்கள் ஏராளமானோர் இந்த முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் தொடர்ந்து நிவாரணப் பொருட்களானது வழங்கப்பட்டு வரும் நிலையில் அரசின் சார்பில் நிவாரணம் வழங்கினாலும் தங்கள் குடியிருப்புகளில் உள்ள தங்களது உடைமைகள் அனைத்தும் நீரில் நனைந்து சேதமடைந்திருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். முகாம்களில் அவர்களுக்கு என்னென்ன உதவிகள் அரசின் சார்பில் செய்யப்பட்டு வருகிறது என்பது குறித்து கேட்டு தெரிந்து கொள்வோம். மழை பெஞ்சிட்டு இருக்கு. இதில் வீடுகள்லாம் தண்ணி புகுந்துருச்சு. மர அளவு கழுத்தளவுலாம் தண்ணி போயிட்டுருக்கு. இதில் நாங்கள் படுக்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருந்துகிட்ருக்கோம். ஆடு மாடெல்லாம் இருக்கிற பாத்திரம் எல்லாம் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. இதில் பார்த்தோன்னா நம்ம அரசுலேருந்து ஊராட்சி மன்ற உட்பட்ட இவங்க எங்களுக்கு கவர்மெண்ட் உயர்நிலைப்பள்ளி, அதாவது அரசு உயர்நிலைப்பள்ளியில் எங்களை தங்கி இடம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இங்கே தான் 2-3 நாட்களாக தங்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தோன்னா உணவு, தங்கிறதுக்கு எல்லாம் பெட்ஷீட்டு, போர்வை எல்லாமே எங்களுக்கு தந்துட்டுருக்காங்க. இந்த அரசு எங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கு. நான் சாமியாடி குச்சிப்பாளையத்துலேருந்து வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா முண்டியம்பாக்கம் கிராமத்தில் பள்ளியில் இருக்கோம். நாங்கள் எல்லோரும் 4 நாளாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. இப்போ 2 நாளாக வீட்டில் தண்ணியெல்லாம் புகுந்து பாத்திரம் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஆடு மாடுகள் எல்லாம் அப்படியே தண்ணியில் மூழ்கி 2-3 இறந்து கூட போயிடுச்சு. எங்கள் எல்லாரையும் பாதுகாத்து எடுத்துன்னு உயர்நிலை பள்ளியில் வச்சுருக்காங்க. முண்டியம்பாக்கத்தில் குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே பாதுகாப்பாக வச்சுருக்கோம். குடிக்க தண்ணி, பிஸ்கெட்டு, போர்வை எல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. தங்களது வீடுகளில் உள்ள உடைமைகள் மற்றும் கால்நடைகள் உள்ளிட்டவை மழைநீரில் அடித்து செல்லப்பட்டிருப்பதாகவும் தற்போது தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசின் சார்பில் அனைத்து விதமான உதவிகளும் முயன்ற அளவில் செய்து வருவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக விக்கிரவாண்டி அருகே உள்ள முண்டியம்பாக்கத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் மருதாச்சலத்துடன் விழுப்புரம் செய்தியாளர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.